மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பெந்தகோஸ்தே பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தூய ஆவியானரின் வரங்களையும் கொடைகளையும் நிறைவாய் பெற்று கடவுளுடைய திட்டத்தை நிறைவாய் இந்த உலகிலே செயல்படுத்த தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. அதற்கு இந்த துதி ஆராதனை நம் ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருப்பதாக. பெந்தகோஸ்தே பெருவிழா கிறிஸ்தவர் அனைவருக்குமே மிக மையமான ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் மோசே அழைக்கப்படும் போது அந்த மலையிலே எரிகின்ற முட்செடி அனுபவம் அவருக்கு ஒரு அழைப்பின் அனுபவமாக, அனுப்பப்படுதலின் அனுபவமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்திற்கு பிறகுதான், இந்த எரிகின்ற முட்செடி அனுபவத்திற்கு பிறகுதான் அவர் எகிப்திற்கு செல்கிறார். கடவுள் சொன்ன பணியை அவர் திறம்பட செய்கிறார். அதே போல தன் அழைப்பை மறந்து இயேசு இல்லையே என்று துவண்டிருந்த சீடர்கள் எல்லாம் இயேசு உயிர்த்த 50வது நாளிலே ஒன்றாக கூடியிருக்கும் போது தூய ஆவியானவர் எரிகின்ற நாவடிவிலே அவர்களுக்கு வந்து மீண்டும் அந்த அழைப்பின் அனுபவத்தை அவர் கொடுத்து, அப்பா இதற்காக அவனை அழைச்சேன், போங்க அப்படின்ட்டு அனுப்பப்படுதலை அவர் முன்வைக்கின்ற அந்த அழகான ஒரு அனுபவம் இந்த பெந்தகோஸ்தே விழா அப்படின்னு நினைக்கிறேன். அதே அனுபவத்தோடு நாம் அனைவரும் இணைந்து பல நேரங்களில் கடவுள் நமக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அது நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியும் என்பதை மறந்திருக்கிறோம். சில நேரத்திற்கு மறைத்து கூட இருந்திருக்கிறோம். இந்த வேளையில் தூய ஆவியாரிடம் மன்றாடி வேண்டுவோம். அவர் நம்மோடு உடனிருந்து மீண்டுமாக நம்முடைய சக்திகள், திறமைகள், தூய ஆவியானவரின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கனிகளையும் கொடைகளையும் இந்த உலகிலே முழுமையாக இறை திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் அவரிடம் மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. மெய்ஞான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே. மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே.
தெய்வீக கொடையேழும் அருள்கின்ற ஆவியே, தேவனின் திருவடிவே பரிசுத்த ஆவியே, தேவனின் திருவடிவே பரிசுத்த ஆவியே, நேசமான இன்பமொழி நிறைவிக்கும் ஆவியே, நேசமான இன்பமொழி நிறைவிக்கும் ஆவியே, நெஞ்சுருகி அழுவாரை இளைப்பாற்றும் ஆவியே, நெஞ்சுருகி அழுவாரை இளைப்பாற்றும் ஆவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே, மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. எளியோரின் தந்தையாய் இருந்திடும் ஆவியே, எளியோரின் தந்தையாய் இருந்திடும் ஆவியே, உழைப்பாலே வரும் களைப்பை ஓட்டுகின்ற ஆவியே, உழைப்பாலே வரும் களைப்பை ஓட்டுகின்ற ஆவியே, உமதாற்றல் இல்லாமல் ஒன்றுமில்லையாவியே, உமதாற்றல் இல்லாமல் ஒன்றுமில்லையாவியே, உண்மையில் என்னிடம் நன்மை இல்லையாவியே, உண்மையில் என்னிடம் நன்மை இல்லையாவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே, மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. மாசுகளை கழுவுகின்ற மாண்புமிகு ஆவியே, மாசுகளை கழுவுகின்ற மாண்புமிகு ஆவியே, மனம் வருத்தும் காயங்களை ஆற்றிவிடும் ஆவியே, மனம் வருத்தும் காயங்களை ஆற்றிவிடும் ஆவியே, இறுதியில் மீட்பினையும் இந்தருளும் ஆவியே, இறுதியில் மீட்பினையும் இந்தருளும் ஆவியே, இன்பங்கள் யாவும் தர எழுந்திடும் ஆவியே, இன்பங்கள் யாவும் தர எழுந்திடும் ஆவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே, மெய்யான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே, வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானத்தின் சுடரை வழங்கும் நல்லாவியே. இந்த நாளில் ஆவியானவருடைய பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழா, திரு அவை பிறந்த நாள்.
இறை சமூகத்தினுடைய பிறப்பு நாள். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்றைக்கு நாம் அனைவரும் இங்கே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க அப்படிலாம் தைரியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடிப்படை காரணமே ஆவியானவர் தான். ஆண்டவர் இயேசுடைய அந்த பெயரை நாம் உச்சரிக்கணும்னு சொன்னாலே அதற்கான வல்லமையை கொடுக்கிறதும் ஆவியானவர் தான். அப்போது ஆவியானவருடைய உடனிருப்பு, அவர் நம்மிலிருந்து செயல்படுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். இறைவனின் திருவுளத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு, அதனை அறிந்து கொண்ட பிறகு அதை செயல்படுத்துவதற்கும் நமக்கு ஊற்றாக, வழியாக, ஆற்றலாக இருக்கிறவர் அவர்தான். அப்போ அதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணரணும். அதை நம்ம உணர்ந்தாலே நமது வாழ்க்கையில், ஏன்னா பவுலடிகளார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சீடர் தீத்துவுக்கு எழுதுகிற கடிதத்தில் அவர் சொல்லுவார், உன்னை தெரியறதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டியை தெரியும், உங்கள் அம்மாவை தெரியும், உன்கிட்ட ஏற்கனவே ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார், அதை பற்றி எரிய செய் அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஆங்கிலத்தில் இந்த ஜெருசலேம் பைபிள் டிரான்ஸ்லேஷனில் ஃபேன் இட் இன்டு ஃப்ளேம் அப்படின்னு வரும். ரொம்ப அழகான டிரான்ஸ்லேஷன் அது. அதை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மாலாம் விறகு அடுப்பில் புல்லாங்களை அந்த ஊதுகுழல் வச்சு ஊதுவாங்க. ஊதியை நம்மகிட்ட இருக்குது, உள்ள ஆவியானவர் இருக்கிறார், அப்படியே சாம்பல் படிஞ்சு நம்மளே அப்படியே நிப்பாட்டு அவரை பற்றி எரிய செய்ய வேண்டும். அவர் எரிஞ்சார்னா நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள், உலக வாழ்க்கையாக இருக்கலாம், ஆண்டவரை சார்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லா காரியங்களிலும் ஒரு துடிப்பு இருப்பதை, ஒரு ஆற்றல் இருப்பதை நம்மளால் உணர முடியும். எனவே அந்த உணர்வோடு இந்த நாளிலே அதனை ஆண்டவர் நமக்கு மீண்டுமாய் ஆவியாருடைய தூண்டுதலின் வழியாக நமக்கு அருள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த தொடர் பாடல் நிகழ்வில் இது ஒரு சிறப்பான ஒரு அழகாக ஃபாதர் ஒரு பூமாலை மாதிரி கட்டி எடுத்துருக்கிறாங்க. இந்த ஆவியானவருக்குரிய அந்த பாடல்களினுடைய ஒரு கோர்ப்பு, ஒரு பூமாலை, ஒரு கதம்பம், இதில் இறை மக்கள், இனியதைகள், தந்தையர்கள், தம்பிகள் எல்லோரும் இணைந்து இதில் அந்த ஆவியானவருடைய அருள் நமக்கு வேண்டும் என்ற உணர்வோடு இதில் பங்கெடுக்கும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஆண்டவரே, கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிவதுதான் தூய் ஆவியினுடைய உன்னதமான கொடை. அன்னை மரியாள் அறிந்து கொண்டாள், அதன்படி செயல்பட்டார்.
நாங்களும் கூட உம்முடைய திருவுள்ளத்தை அறிகின்ற அந்த உன்னதமான பேற்றினை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. ஆவியானவரே, மனதில் இருக்கக்கூடிய தீமைகளை, தீய எண்ணங்களை எல்லாம் எங்களிடமிருந்து அகற்றியறலும். ஆவியானவரே, அகற்றியறலும். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. ஆவியே, எங்களது மனசுல ஏராளமான பாரங்கள், ஏராளமான சோதனைகள், வீழ்ந்துருவோமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவைகளை போக்கிட வாரும் ஆவியே, வாரும் ஆவியே, வாரும் ஆவியே. மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. ஒன்றுமில்லாமையில் உலகம் வெறுமையாயிருந்த நேரத்தில் அசைவாடிய ஆவியானவரே, மக்களுமை விட்டு வெகு தூரம் சென்ற பொழுது அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை வலிமையாய் வழிநடத்திய ஆவியானவரே, அன்று இறங்கி வந்த நீர் இன்று எங்கள் மீதும் இறங்கி வர வேண்டும். உமக்காய் எழுந்து பிரகாசிக்க நாங்கள் தயாராய் இருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
இதோ வாழ்க்கையில் தளர்ந்து போனவர்களாய், சோர்ந்து போனவர்களாய் முடக்கப்பட்டு கிடக்கிறோம். உம்முடைய அற்புதமான ஆவியை எங்களிலே நிரப்பும். உம்முடைய உயிர் தருகின்ற சக்தியை எங்களுக்குள் ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும். ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எங்கள் அன்பின் ஆவியானவரே, நீர் எங்களில் இருக்கிறீர் என்பதை உணர்கின்ற ஆற்றலை இதோ இந்த நேரத்தில் உடனடியாய் எங்களுக்கு அருளும்படியாய் இவை கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, வாரும் இயேசுவே, வாரும் ஆவியானவரே, உடனடியாய் வாரும், எங்களில் தங்கும், எங்களை பிரகாசிக்கச் செய்யும். நன்றி, நன்றி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராடுகை செய்யும். ஆண்டவரே, இதோ உம்முடைய வல்லமையாலே, உம்முடைய வாஞ்சையுள்ள அன்பினாலே எங்களை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீராக இருப்பவரே, எங்களுடைய தாகங்களை எல்லாம் தீர்க்கும். ஆண்டவரே, தீர்க்கும், தீர்க்கும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாரும். பெரும் காற்றாய் அக்கினியாய் இருப்பவரே, எங்கள் மேல் மழையாய் பொழிந்தருளும். இதோ உம்முடைய கனிகளை செயல்படுத்த, இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ தூய ஆவியானவரே, எங்களோடு தங்கும், எங்களுக்குள்ளே வாரும், வாரும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே. பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. 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 வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.